8ஆம் வகுப்பு அணி இலக்கணம் என்ற பாடத்தின் மதிப்பீடு வினாக்கள். பிரிது மொழிதல் அணியில் டேஸ் மட்டும் இடம்பெறும். உவமை மட்டும் இடம்பெறும். பிரிது மொழிதல் அணியில் உவமை மட்டும் இடம்பெறும். 2 பொருட்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையையும் வேற்றுமையையும் கூறுவது வேற்றுமை அணி. 2 பொருட்களுக்கு இடையே உள்ள வேற்றுமையையும் கூறுவது வேற்றுமை அணி எனப்படும். ஒரே செய்யுளை இரு பொருள்படும்படி பாடுவது இரட்டுற மொழிதல். ஒரே செய்யுளை இரு பொருள்படும்படி பாடுவது இரட்டுற மொழிதல் அணி எனப்படும். இரட்டுற மொழிதல் அணியின் வேறு பெயர் சிலேடை அணி. இரட்டுற மொழிதல் அணியின் வேறு பெயர் சிலேடை அணி. பிரிது மொழிதல் அணியை விளக்கி எடுத்துக்காட்டு தருக. உவமையை மட்டும் கூறி பொருளை பெற வைப்பது பிரிது மொழிதல் அணி எனப்படும். கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. தேர் கடலில் ஓடாது, கப்பல் நிலத்தில் ஓடாது என்று உவமையை மட்டும் கூறி எதுவும் தமக்குரிய இடத்தில் இருப்பதே நல்லது என்று கூறுவது.